எப்படிலாம் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரி ஓகே இன்னைக்கு வந்து ஃபோன் எல்லார் கையிலுமே இருக்கு. ஃபோன் இல்லாம யாருமே கிடையாது இந்த இடத்துல. அதனால நீங்க தாராளமா நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே தமிழ்நாடு கம்ப்ளைண்ட் போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு தேவையானது நெட் மட்டும் தான். அதுவே உங்களை அந்த போர்ட்டலுக்குள்ள போனீங்கன்னா எல்லாமே ரீடைரக்ட் பண்ணும் அந்த இடத்துல. உங்க நேம் போட்டு பாஸ்வேர்ட் ஆகும், உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. உங்க நேம், உங்க டிஸ்ட்ரிக்ட், உங்களுக்கு என்ன விஷயங்கள் இப்ப நடந்தது அப்படிங்கறத நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு கம்ப்ளைண்டா ஹேண்ட் ரிட்டன்ல எழுதியோ இல்ல ஒரு டிராஃப்ட் பண்ணியோ அது PDF சேஞ்ச் பண்ணி அதில் அப்லோட் பண்ணாலும் சரி. இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் ஆகிடும். அந்த ஐடியை வச்சு தொடர்ந்து அது என்ன விதமான ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா 28 hours to 48 hours வந்துட்டு உங்களுக்கு காலும் வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ஏன் என்ன ஆச்சு ஏது அப்படின்னும் போது நியர்பை ஸ்டேஷனில் அவங்க வந்து வெளியில் வர முடியாத சூழ்நிலைகள் இருக்காங்க, இல்லை யாரால அடைக்கப்பட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா என்ன விதமான ஒரு கிரைம் நடந்தாலும் ஸ்பாட்டுக்கு 100 கால் பண்ணுறது. நீங்கள் 100 கால் பண்ணாலும் அதுக்கான ஒரு ஐடி உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும். உங்கள் மெசேஜ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருமாங்க.